வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல நாகேஷ் ஊர்ல இருந்து உலகநாயகனை பார்க்கறதுக்காக வருவாப்புல. அப்ப உலகநாயகன் தலையில கைய வச்சுக்கிட்டு அப்படியே உட்காருவாப்புல. டே கலையலக்காரா, மறுபடியும் எல்லாத்தையும் பார்த்துக்கடா அப்படிம்பாப்புல. அதே மாதிரியே இப்ப ராகுலால எலெக்ஷன் கமிஷன் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கே ஒரு ஆல்ட்ரேஷன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கர்நாடகாலேருந்து ஒரு குரூப்பு கட்டை எடுத்துட்டு கிளம்பி எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்க்கு போகுது. இதுக்கப்புறம் உன்னைய விடுறதா இல்லை, ஒழுங்கு மரியாதையா எனக்கு வழியை விட்டு ஒதுங்கி நில்லு, உன் ஆஃபீஸ்க்குள்ள நான் ரெய்டு போகணும். எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள ரெய்டு போய் உண்மை என்னன்னு சொல்றதுக்காக கர்நாடகா கவர்மெண்ட் இன்னொரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெண்டையும் பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் கோப்பு. எலெக்ஷன் கமிஷன் பார்க்குற வேலையை பார்த்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க, ஏப்பா ஈசி நீ தான் ரொம்ப ரோஷக்காரராச்சே, உனக்கு தான் ராகுல் காந்தி மேலே அவ்வளோ வெறுப்பாச்சே, அப்புறம் ஏன் ராகுல் காந்தி சொல்கிற விஷயத்தெல்லாம் நீ சரி செய்கிற? இதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் இருந்தது இல்லையாப்பா, என்ன புதுசாக அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டு ரொம்ப செக்யூர்டான வெப்சைட்டு, சேஃபான வெப்சைட்டு, ஹேக்கிங்லாம் பண்ண முடியாது, பாசிபிலிட்டி கிடையாதுன்னாங்க. இல்லை, இன்னைக்கு பதறிக்கிட்டே பல மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது இதுக்கு முன்னாடி போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அங்கே எந்த கருமாந்திரமும் தேவையில்லை, ஆத்தன்டிகேஷன் ஒன்று கிடையவே கிடையாது. சாலியாக நீங்கள் மாட்டுக்கு பூந்து விளையாடலான்னு வச்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டு அப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த விஷயத்தெல்லாம் இவங்க உட்காந்து ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சோழியை முடிச்சு விட்டாப்புல இல்லையா, எல்லாருக்கும் எடுத்து போட்டு காமிச்சாப்புலையா ஸ்லைடு ஷோ. நமக்கு தான் அது வந்து ஸ்லைடு ஷோ, அவங்களுக்கு அது சாவு ஷோ. பார்த்து பார்த்து சாவுறாங்க. அதை பார்த்துட்டு இனிமேல் விட்டுறக்கூடாது, விட்டால் மொத்தத்தையும் கண்டுபிடிச்சி விடுவாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் மொத்தத்தையும் வந்து நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க கண்டுபிடிச்சதையெல்லாம். நாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டை உடனடியாக மாற்றுறாங்க. என்னன்ட்டு அந்த ஆத்தன்டிகேஷன் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் ஓப்பன் கேட்டில் போயிட்டு இருந்தவங்கள இப்போ இடையில பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. அதுவுமே நமக்காகத்தான், நாம் அவங்க மேலே வந்து கல்லை விட்டு எறியக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவங்க இந்த கட்டமைப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. இதனால வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, இனிமேல் வந்து எதுவுமே நடக்காது அப்படிலாம் வந்து யாரும் வந்து சொல்லல முடியாது. அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு தானே எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்திருக்காங்க. முடியுமா? இப்போ அந்த என்னன்னா, ஒருவேளை ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ்க்கு அந்த ஓடிபி, அந்த ஆதார் கார்டோட வந்து எலெக்ஷன் கார்டு நம்ம லிங்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த லிங்க் பண்ணியிருக்க அந்த ஆதார் கார்டுக்கு அந்த ஃபோன் நம்பர் ஒன்று லிங்க் பண்ணியிருப்போம், அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். அதாவது ஒரிஜினல் ஓட்டரோட ஃபோனுக்கு போகும்பா ஓடிபி. இது வரைக்கும் அப்படிலாம் எங்கேயுமே எதுவுமே போகாதுப்பா. இவங்க மாட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே கும்பால் அடிச்சிருக்காங்க. ஆனால் இனிமேல் அப்படி பண்ண முடியாது. உண்மையில் ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருந்தது, இனிமேல் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஜாப்பாக இருக்கும் இல்லையா, அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஈசியில் கேட்க வேண்டியது, ஐயா நீங்கள் தான் ரொம்ப உத்தமராச்சே, உலகமாக நல்லவங்களாச்சே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, எங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை நாங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் இல்லாத, ஏற்கனவே பயங்கர செக்யூராக தான் இருக்குது. உலகத்திலேயே சேஃப்டி லாக் இருக்குன்னா அது சுவிட்சர்லாந்து ஃபேமஸ், அந்த சேஃப்டி அக்கௌண்ட்ஸுக்கு. சேஃப்டி ஓட்டர் ஐடிக்கு இந்தியா தான் ஃபேமஸ்ன்னு பீத்திக்கிட்டு இருந்தீல்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானே, ப்ரெஸ் மீட்டை போட்டிருக்க வேண்டியதானே ராஜா. அதாவது இப்போ ஆனால் போட்டால் என்ன சொல்ல வேண்டியது இருக்கும், ராகுல் காந்தி சொன்னது சரிதான், அதனால் நாங்கள் அதை சரி பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னால் காரி துப்ப மாட்டாங்க. கழிவு சார் மூச்சு விடாமல் இந்த வேலையை பார்த்துருக்காங்க சார், நைட்டோட நைட்டாக பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்க பாருங்களேன், திருடுறதும் நைட்டு தான் உட்காந்து வேலை பார்க்குறாங்க, அந்த திருட்டை சரி பண்ணுறதுக்கு நைட்டு தான் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே ஐயா அமித்ஷா மாதிரியே இருந்தால் எப்படியா, ஏன்னா ஐயா தான்
ஐயா அமித்ஷா வந்து நைட் டைமில் டபுள் ஸ்பீடில் ஒர்க் பண்ணுவாப்லையா. அந்த மூளை ஃபங்க்ஷன் ஆகிறது சொன்னேன். அது அந்த ரொம்ப பயங்கரமாக வேலை பார்ப்பாப்லையா. கவர்மெண்ட்டே அதே ஸ்டைலில் பிக்கப் பண்ணியிருக்காரு போல். நைட்டோட நைட்டாக உட்காந்து அதை முடித்து இப்போ செக்யூர்டாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்னதான் வெளியில் எடுத்து சொன்னாலும் அது எந்த செக்யூரிட்டி நைட் இந்த இவங்க வச்சுருக்க செக்யூரிட்டிலாம் எப்படி தெரியுமா? ஏடிஎம்மில் செக்யூரிட்டி மாதிரி தான். நைட்டு தூங்கிடுவாங்க. அவங்க பாவம் வயசானவங்க. ஏன்னா யாரும் யங்ஸ்டர்ஸ் அங்கே போகிறது கிடையாது. வேறு வழி இல்லாமல் தான் இங்கே போய் உட்காந்துருக்காங்க. கொசுக்கடிலையும் பனிலையும் குளிர்லையும் உட்காந்துருக்க முடியாது. அதனால அவங்க தூங்குறாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நிம்மதியாக, அதாவது அந்த செக்யூரிட்டி அவங்க போட்டது களவாடுறதை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. வேறு எதுவும் கிடையாது. இது ஒன்று. இந்த பக்கம் கர்நாடகா கவர்மெண்ட்டு இந்த ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சுல்ல, இந்த அந்த இந்த போர்ட்டு, அப்புறம் அந்த ஐபி அட்ரஸ்ஸு, எதையாச்சும் ஒன்று எடுத்து கொடுங்கய்யா. கிட்டத்தட்ட எப்போ ஒரு 3-4 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மண்டையை ஆட்ட மாட்டேன்னு சொல்லி கவர்மெண்ட்னா யார்? எலெக்ஷன் கமிஷன் உட்காந்துருக்கு. முடியாது, நான் எதுக்கு உனக்கு தரணும்? நான் சொல்கிறத நீ நம்பியா? நீ சொன்னதுக்கு தான் நான் ஆக்ஷன் எடுத்துட்டேன்ல. என்ன ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா, கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுதான் அவங்க எடுத்த ஆக்ஷன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒன்றுமே டெட் பாடி மாதிரி கிடக்குது. அது அங்கே எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு வச்சுங்களேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் ஓன்ட்ட இந்த மாதிரியெல்லாம் கேட்டால் வேலைக்கு ஆகாது, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். உங்ககிட்ட எப்படி கேட்கணுமோ அதுக்கும் ஒரு முறை ஒன்று இருக்குது. அதைத்தான் நான் கேட்க போகிறேன். நேராக என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறோம். என்னன்ட்டு, சார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸை நாங்கள் ரெய்டு பண்ணணும். எங்களுக்கு இவங்க மேலே எக்கச்சக்க டவுட் இருக்குது. 1-2 கிடையாது, ஏகப்பட்ட டவுட் இருக்குது. அதையெல்லாம் ஏன்னா இல்லாதவன்ட்ட போயிட்டு இப்போ அமலாக்கத்துறை போயிட்டு சிறுதுப்புன்னு போய் பண்ணும்ல. அப்படி பண்ணாலே வந்து ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. பல இடங்களில் கிடைச்சாலும் அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் கிடைச்சதை எடுத்த இடத்துல வச்சுட்டு பேசாமல் வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் கண்ணில் படுற மாதிரி வைக்காத, வேற எங்கேயாச்சும் நல்லா ஒழிச்சு வைன்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ எலெக்ஷன் கமிஷன்ட்ட ரெய்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ஆனால் மாட்டிப்பாங்க, அழிச்சாலும் மாட்டிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இங்கே என்னென்ன நடந்துச்சோ இது எல்லாத்தையுமே டேட் அண்ட் டைம் வாரியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுலேயும் உள்ள ஏமாற்றலாம் முடியாது. இப்போ அது எங்கடான்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு நாங்கள் இவங்க தர்ற மாதிரி எங்களுக்கு தெரியலை. எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் இதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அந்த நாய் எந்த நாயின்றது தெரியணும் இல்லையா? அந்த நாய் கூட இவங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து லிங்க் இருக்குதா, எங்கேயாச்சும் இவங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதுவும் தெரியணும்ல. இவங்க பர்மிஷன் ஒரு வேளை இருந்துச்சுன்னா, ஒருவேளை இவங்க ஆஃபீஸுக்கு தெரிஞ்சவங்களே போயிட்டு உட்காந்து பண்ணியிருந்தாங்கன்னா, காலையில் அங்கேயும் நைட்டு இங்கேயும் டபுள் டியூட்டி பார்த்துருந்தாங்கன்னா தெரியணும்ல சார். அதனால் நாங்கள் ரெய்டுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கன்னு கர்நாடகா கவர்மெண்ட்டு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ண போகுது. கொடுக்க மாட்டாங்க, கூடுமான வரைக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். பட் ஒரு வேளை சரி ரைட்டியா, உன் மேலே தான் எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, நீ தான் ரொம்ப ஒழுக்கமானவ ஆச்சுல்ல, அதாவது உனக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எலெக்ஷன் கமிஷனில் எந்த விதமான பிரச்சனையும் பண்ண முடியாதுன்னு நீ நம்புறியல்ல, அப்புறம் உனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டு உள்ளே அனுப்பிட்டாங்கன்னு வைங்கல. ஐயோ, எலெக்ஷன் கமிஷன் நிலைமை நினைச்சு கூட பார்க்க முடியல. அத்தனை பேரும் பாதி மொட்டையில செஞ்சு வெளியில் வந்தால் எப்படி இருக்கா, அதே மாதிரி தான் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஓட்சோரி. இந்த ஓட்சோரியில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குற வேலைகளை விட இது வரவிடாமல் தடுக்கிறது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ அதில் தான் எல்லாரும் கவனமாக இருக்காங்க. இப்போ அதுக்கான முதல் ஸ்டெப்பு தான் ராகுல் காந்தி எடுத்திருக்காரு. அது நம்ம இந்த பூத் ஏஜென்ட்லாம் இருப்பாங்கல்ல நம்ம ஊரில் ஏன் அதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக பண்ண முடியலன்னா, உண்மையிலேயே வெறும் அவுட்டரில் மட்டும் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை, சென்ட்ரலில் மட்டும் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை, உள்ளுக்குள்ளேயும் ஸ்ட்ராங். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் பேசிக்காக எலெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள் சிஎம்ஓ, எம்எல்ஏவோ, எம்பியோ கிடையாது, பூத் ஏஜென்ட்ஸ். பூத் ஏஜென்ட்டு தான் அந்த ஓட்டுகளை தீர்மானிக்கிறது, அந்த ஓட்டுகளை தூக்குறது இந்த சென்ஸ் அவனை கன்வின்ஸ் பண்ணுறது, அவனை கேன்வாஷ் பண்ணுறது. அந்த வேலையை நம்ம ஆளுங்க 2 பேருமே, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ரொம்ப பயங்கரமாக பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் பூத் ஏஜென்ட்டுக்கு தெரியாமல் ஒருத்தன் ஒரு வீட்டில் இருக்க முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. பட் அந்த கட்டமைப்பு மற்ற ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நம்ம ஸ்டேட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு.
நார்த்துலலாம் அதையெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். அதெல்லாம் வந்து என்னது அஹ், இவங்க கட்டின பாலம் மாதிரி தான். இவங்க கட்டியிருக்காங்க இல்லை, இடித்து விழுந்துடும், தொட்டாலே உதிர்ந்து விழுந்துடும் அந்த அளவுக்கு. இப்போ ராகுல் காந்தி ஒரு 5 தொகுதியை செலக்ட் பண்ணி அதில் 4 இடத்துல நாம் அந்த பூத் ஏஜென்ட்ஸ் போடணும் அப்படின்ட்டுருக்காப்புல. அதாவது பூத் ரக்ஷாஸ் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, ஒரு பூத் ஏஜென்ட் எப்படி வேலை பார்க்கணும். ஏன்னா அவங்க இப்போ இந்த 50 பேர் ஒரு வீட்டில், 80 பேர் ஒரு வீட்டில், ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பீர் ஃபேக்ட்ரி, அங்கே உட்காந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆளே இல்லாத வீட்டில் 60 பேர் உட்காந்துருக்குறாங்க. அந்த கணக்கெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பூத் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கனுக்குள்ளேயே அடித்து அப்படியே திருத்தி விடலாம், அங்கனுக்குள்ளேயே பிடிச்சிடலாம். பட் ஆனால் இது காங்கிரஸ் மாதிரியான ஒரு நேஷனலைஸ் பார்ட்டிக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் பண்ணணும். அந்த ஸ்டேட்டில் அந்த முதல்ல காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு மெயின் ஏரியா கவர் பண்ணுற ஏரியா, அந்த ரொம்ப அதாவது நம்ம இந்த வீதி வீதியாக போக முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் அந்த இதுக்காகவாது பண்ணணும். நம்ம பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதுக்காகவாது அவங்க பண்ணணும். பட் எப்படி பார்த்தாலும் எல்லாமே ஒரே கணக்கு தான் வரும். பட் இருந்தாலும் அந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். பட் அதுக்கான பைலட் ப்ராசஸை இவங்க இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கு நாம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் பத்தாது. ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து அதை தடுக்கிறதுக்கான என்ன வழிகள் அப்படின்றத அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 இப்போ காங்கிரஸ் பண்ண வேலை தான். எலெக்ஷன் கமிஷனில் இப்போ அந்த வெப்சைட்டில் மாற்றினது, அந்த ஆதார் கார்டை கொண்டு வந்தது ராகுலால் தான். இங்கே இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆஃபீஸுக்கு உள்ள அதிரடியாக நுழைய போகிறதும் ராகுலால் தான். இந்த ஓட்டு சோரியை, அந்த ஓட்டு திருட்டை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இனிமேல் இந்தியாவில் இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான முதல் படியை எடுத்து வச்சதும் ராகுலால் தான். இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு மனுஷன். ஆனால் எவ்வளோ நாள் இதை தாக்கு பிடிச்சி போராட முடியும்னு தெரியல. ஏன்னா எதிர்பார்த்த அந்த ஸ்ட்ரென்த்து ராகுல் பக்கம் இன்னும் திரும்பணும். இது எல்லாத்தையும் அவராக நினச்சி அவராக பண்ணி யாருக்காக பண்ணுறாரு? கடைசியில் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, பிரச்சனை இங்கே யாருக்கு ஓட்டு போடுறதுன்றது இல்லை, எவனுக்கு ஓட்டு போகிறானோ அந்த ஓட்டு அவனுக்கு போய் சேரணும் இல்லையா? அதுதான், வேறு எதுவும் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.